இன்றைக்கி ஜாமெல்லாம் நிறையா வச்சுருக்கீங்க. திரும்ப காரமான பண்ணு செய்ய போகிறீங்களா? காரமான பண்ணு இல்லை, இது வந்து வேறு விதமாக ஒன்று செய்ய போகிறேன். அதாவது கரிப்பாஃப். இந்தியாவில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, கரிப்பாஃப் வந்து சமோசா. சமோசா செய்ய போகிறோம். அதுவும் நல்லா காரமாக இருக்கும். இறைச்சி வச்சு செய்யலாம், இறைச்சி இல்லாமலும் செய்யலாம், கோழி வச்சும் செய்யலாம். நான் இறைச்சி முட்டை உள்ள கலவை வச்சு செய்ய போகிறேன், கிழங்குலாம் போட்டு. சரி, வாங்க எப்படி செய்யலாம்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? பார்க்கலாமே. நம்ம ஸ்டைலில் கரிப்பாஃப் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இன்னொன்னா சளிக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, சும்மா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுக்கிறேன் தண்ணியில். அதுக்கு வந்து ஒரு 80 கிராம் பட்டர், உப்பு இல்லாத பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். கையை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். கையெல்லாம் கழுவிட்டேன், ஏன்னா இதை துடுப்பு வச்சு செய்ய முடியாது, இது டிக்காக இப்போ செய்யணும். அதனால் பச்சை தண்ணி தான், பத்தலைன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றி இப்போ செய்ய போகிறேன். இந்த பட்டர் போடுறதுனால மாவு வந்து நல்லா பொறுன்னு இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. சில பேர் வெறும் பட்டர்லேயே போட்டு கூட இப்போ செய்வாங்க, அதிகமாக பட்டர் போட்டு. நான் பட்டர் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். உப்பு தண்ணியே ஊற்றிக்கிறேன். உப்பு உள்ள பட்டராக இருந்தால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கணும். பச்சை தண்ணி தான். சப்பாத்திக்கு பிசைய மாதிரி நல்லா டிக்காக பிசையணும். பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம உள்ள கலவை செய்யக்குள்ளார அது கொஞ்சம் ஊறி போய் நல்லாயிருக்கும். அதனால தான் மாவை பிசைஞ்சிக்குவோன்னு பார்த்தேன். பிசைஞ்ச பிறகு பார்ப்போமா, தண்ணி மட்டும் தான் ஊற்றி பிசையணும். இல்லை, மாவு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப நல்லா பிசையலை, ஆனால் நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் டிக்கா. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு மற்ற கலவையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா இழுத்து நல்லா பிசைய போகிறேன். இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு உள்ள கிரேவி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெட்டி குக்கரில் போட்டுறேன், கொஞ்சம் வேகணும். இந்த கிழங்குல நான் எதுவுமே போடலை, கொஞ்சமாக ஒரு 100 மில்லி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே போய் அவிச்சி எடுத்து வச்சுட்டு வரேன். ஒரு 2 விசில். 400 கிராம் ஆட்டு இறைச்சி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 1/2 மேஜை கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 மேஜை கரண்டி கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பட்டைத்துண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 இன்க்கு கருவேப்பிலையை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். 2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மேஜை கரண்டி இறைச்சி மசாலா தூள், 1 மேஜை கரண்டி காஷ்மீர் சில்லி, இது வந்து காரம் இருக்காது. 1 கொத்து மல்லிக்கீரை, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நீ எப்படி வெட்டுவேன், உடையாமல் இருக்கணும். உடையாம கத்தி வச்சு வெட்டலாம். கத்தி வச்சு இல்லைன்னா வேறு மாதிரி வெட்டுவேன் தெரியுமா, கத்தி இல்லாமல். வேறு மாதிரியா? கத்தி இல்லாமல் வெட்டுவேன். ஆனால் அந்த மஞ்சக்கரு வந்து உடையாமல் வரும். மற்றதை சமைக்கும் போது பார்ப்போமே. உருளைக்கிழங்கு வெந்திருக்கோம், ஆவி வருது, நல்லா குழைய வெந்திருக்கு. கிழங்க மட்டும் போட்டுக்கிறேன். அந்த தண்ணியிலே நான் இறைச்ச வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். தண்ணி ரொம்ப வைக்கல, ஏன்னா தண்ணி இதுக்கு வந்து ரொம்ப வர வேண்டாம், அதனால தான் நான் தண்ணி ரொம்ப வைக்கல. ஒரு 3/4 மேஜை கண்டி இஞ்சி பூண்டு போடுறேன். கொஞ்சம் உப்பு வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வர போகிறேன். 1 மேஜை கண்டி ஊற்றுறேன். கடுகு போட்டுறேன். பட்டை விசில் இறச்சி விசில் வருது. வெங்காயம், இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும். இந்த கலவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுமா ஒன்றை பார்த்துட்டே செய்ய முடியுமா? மிளகாத்தூள் போடுறேன். அடுத்து என்ன போட போகிறீங்க? இறைச்சி மசாலா, மஞ்சத்தூளையும் போட்டுறேன். மஞ்சத்தூள் இப்போ இதோட கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கிறேன், அது வேகிறதுக்கு. அந்த பச்சை வடை போக அந்த மசாலாலாம் வெந்துக்கிட்டோம். ஏன்னா கிரேவி ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணுமா, அதனால தான் நான் பச்சை தண்ணி வேறு பயன்படுத்தலை. இப்போ உனக்குலாம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி. என்ன இதெல்லாம் ஊரில் போய் செய்யலாம். நம்ம கோழி இறைச்சி போட்டு செய்கிறதா இருந்தால் குக்கர் தேவையில்லை, அப்படியே தாளிக்கிறதுலே போட்டு கோழி போட்டு செஞ்சிடலாம். நம்ம கோழி அதிலே வேக வச்சோன்னா வெந்துடும்ல. ஆமாம், இறைச்சினா வேக லேட் நேரம் எடுக்கும். அதனால தான் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு போடுறோம். இந்த மாதிரி கூட பிரட்டி வச்சு ரசம் அதெல்லாம் வச்சு சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் தெரியுமா, சாம்பாருக்கெல்லாம். அதுக்குள்ளே இந்த கிழங்கை வந்து நான் அந்த இறைச்சி அவிச்சதுலே கொட்டி விட்டுக்கிறேன். கிழங்கு ஒரு 80% நசுக்கி விட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் பத்தாததுனால 4 ஊசி மிளகா வெட்டி போட்டுக்கிறேன். வெட்டி வச்சா கருவேப்பிலை போடுறேன்.
நான் அவிச்ச கிழங்க நசுக்கி குக்கர்லேருந்து மாற்றி வச்சுருக்கேன். இதை வந்து போட போகிறேன். நல்லா வாசமாக இருக்குது. அந்த கருவேப்பிலாம் லேட்டாக போட்டதுனால. ஊரில் சமோசாவுக்கு இந்த மாதிரி கலவை வைப்பாங்களா வேற வைப்பாங்களா? உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓ, அது மாதிரியும் செய்யலாம். இறைச்சிலாம் போட்டு இல்லாட்டி கோழி இறைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சீனி ப்ரௌன் சுகர் போடுறேன். அது டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கேன். எடுத்து கொடுக்கும். ஒரு லைட்டான ஒரு இனிப்பும் கிடைக்கும். நல்லாயிருக்கும். அது வந்து கலவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. அந்த கிழங்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓ, ஒரு கொத்து மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டைல் கலவை ரெடியா? ரெடி. வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு கைட்டு தூக்க முடியல. அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்சு அந்த கலவை செய்கிற வரைக்கும் நல்லா ஊறிருக்கு. நல்லா சாஃப்டாயிட்டு. மாவுலாம் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு வச்சோம்னா நல்லா ஆயிரும். கொஞ்சம் நேரத்தில் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உருண்டை போட்டுக்குங்க. நம்ம அதை ஒரு 5-6 உருட்டி வச்சுக்கிறேன் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னது அதே மாதிரி மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம். சின்னது பெருசுமாக தான் இருக்குது உருண்டை. இருந்தாலும் நம்ம செய்யும்போது பாருங்கள் மிச்சமாக ஒரு அதெல்லாம் சேர்த்து திருப்பியும் நம்ம செய்ய தான் செய்வோம். அதனால் நான் மூடி வச்சுக்கிறேன். முட்டையை எதை கத்தி இல்லாமல் வெட்ட நீங்களே எந்த மாதிரி வெட்ட போகிறீங்க? இதான் கத்தி. இதான் கத்தியா? இதை வச்சு எப்படி தெரியுதா கத்தி எப்படி இருக்குன்ட்டு? நூல் வச்சுருக்கீங்க. எப்படி வெட்டுன்னு பாரு. இந்த மாதிரியா? மஞ்சக்கரை உடையாமல் வருதுல்ல, இதை வந்து திருப்பி வச்சு நம்ம சரியாக வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா அது சரியாக வரும். எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்கு. மஞ்சக்கரை சேதராமல் நல்லா வந்திருக்கு. கரிப்பாக செய்கிறதுக்கு அச்சு. இதில் மாவை சப்பாத்தி மாதிரி பரத்திட்டு இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கலவை முட்டையெல்லாம் வச்சுட்டு கிழங்கு கலவை முட்டையெல்லாம் வச்சுட்டு மூடினோம்னா இது வந்து அப்படியே வெட்டிடும். நம்ம மிச்ச மாவை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து செய்கிறது. பெரிய சைஸு அது. இது பெருசு. இதோடையும் பெருசு இருக்குது. பல சைஸில் இருக்குது. என்கிட்ட வந்து நான் வந்து 2 சைஸில் வச்சுருக்கிறேன். அது போக இந்த இதுலேயும் செய்வேன். இந்த மாதிரினா கையை வச்சு செய்வேன். அது ஒரு கையால் செய்கிற மாதிரி. கையாலையும் செய்வேன். கையால் செய்யும்போது நான் வட்டமாக வேணுங்கிறதுக்காக இதை வச்சு அந்த மாவை வந்து வெட்டுறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். அதனால் 3 விதமாகவும் எப்படி செய்கிறதுன்னு கட்டுற பார்க்குறீங்களா? இதில் வந்து மாவு போட்டு பரத்துனீங்கன்னா நம்ம பொரிச்சாலோ எதுலேயும் வச்சாலோ அந்த எண்ணெய்லாம் வீணாக போயிடும். அதனால் நான் வந்து ரேஸாக எண்ணெய் போட்டுக்குவேன். ரேஸாக எண்ணெய் போட்டோம்னா அந்த பொரிக்கும் போதோ இல்லாட்டி வச்சு சுட்டாலும் கூட சரி மாவு எல்லா பக்கமும் வெளியாகாமல் இருக்கும். மாவு நல்லா அழகாக வந்துருக்குது. அதனால தான் நல்லாயிருக்கு. இந்த அளவு மொத்தம் இருந்தாலே போதும். கிழங்கு கலவை இதில் கொஞ்சம் தான் வைக்க முடியும். ஏன்னா சின்னதாக இருக்குது. அதனால குழி கொஞ்சமாக தான் வைக்க முடியும். ஒரு முட்டை பத்துமா? இது வந்து அப்படியே வெட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். மிச்சமாக வந்துடுதுல்ல. அழகான வடிவத்தில் வந்துருச்சு. சரி, அடுத்தது பார்ப்போமா? அதனால் மாவு கொஞ்சமாக மிச்சம் வரும். திருப்பி நம்ம உருட்டி அதே மாதிரி நம்ம திருப்பி செஞ்சுக்கலாம். நான் 3 விதத்துலேயும் செஞ்சு காட்டுறேன். நம்ம தான் இப்போ பெருசு. இந்த அச்சு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு பகுதிக்கு மட்டும் வச்சா கூட போதும். அதுக்கு மேலே மூட முடியாது. ரொம்ப வச்சிங்கன்னா மூடும்போது உங்களுக்கு சரியாக வராது. எல்லாம் வெளியே பிசுங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த கிழங்கு அதிகமாக வச்சோம்னா இது வைக்கும்போது எல்லாம் அப்படியே வெளியே நசுங்கி போய் வெளியே வந்துட்டுருக்கோம். அப்படியே எடுத்துட்டோம்னா வந்துடும். அதனால் அமுக்கி விட்டுறணும். ஓகே, 2 விதமாக பார்த்தாச்சா? இனிமே அடுத்தாச்சு என் கையை. ஏற்கனவே வட்டமாக தான் இருந்தாலும் இன்னும் வட்டமாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி வச்சு வெட்டி எடுத்துக்கணும். இதில் எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதிலே செய்யலாம். சின்னதாக அழகாக இருக்குல்ல வட்டமாக? நல்லா அப்பளம் மாதிரி இருக்குது. வச்சு இது 2ஐயும் நம்ம அமுக்கி விட்டுறணும். இதான் ஆச்சான்னு பார்க்குறியா? ஆமாம், நல்லா இருக்காச்சு. நல்லா இருக்கு. இன்னும் மடைக்கிற மாதிரி வரும் தானே?
இப்படி செய்யணும். இப்படி செஞ்சிங்கன்னா அது வடிவம் வந்து நல்லா வரும். எனக்கு வந்து இதை வந்து மலேசியாவில் பாக்கி அக்காவோட அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் சிங்கப்பூரில் கேட்கும்போது சில பேர் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ போயிருக்கும்போது சப்பாத்தி செஞ்சோம் அவங்க வீட்டில் இருக்கும்போது. அப்போ செய்யும்போது அப்போ கேட்டேன், இந்த மாதிரி கறிப்பாப்பு எப்படி மடக்கி செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி கைட்டு மடக்கிறது அப்படின்னு. இதில் உங்களுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா என்ன மாதிரி அச்சில் வச்சு செய்ய போகிறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கலாம். மற்றதை கொஞ்சம் செஞ்ச பிறகு பார்ப்போமே. இது வந்து நான் வந்து ஃப்ராயரில் வைக்கிறதுக்காக அடிப்பகுதியை மட்டும் கொஞ்சம் சூடு கட்டுறதுக்காக வைக்கிறேன். இல்லாட்டி இப்படி பச்சை மாவை நம்ம ஃப்ராயரில் வச்சா அது வலை மாதிரி இருக்கிறதுனால அந்த மாவு வந்து அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரேஸாக கீழே சூடு வந்துருச்சுன்னா அது மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குமோ அதில் ஒட்டாது. அடுத்த ஈடு வந்து உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சூடு காட்டுறேன், எவ்வளோ வந்திருக்கு. இந்த சைடில் பாருங்கள், இந்த அளவுக்கு ரேஸாக சூடு வந்தால் இந்த கம்பியில் நம்ம வைக்கும்போது அந்த மாவு வந்து ஒட்டாது. அதனால் ஒரு பகுதி மட்டும் அந்த மாதிரி ரைட்டாக சூடு வந்த அப்புறம் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து நமக்கு நேரமும் மிச்சம், சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். வீடும் எண்ணெய் ஆகாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வீடெல்லாம் எண்ணெய் பசை கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். முதல் ஒரு 15 நிமிஷம் கிட்ட வைக்கிறேன். அழகா வந்திருக்கா? எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே இருக்குதுன்னு. ஆமாம். கண்டிப்பா இது வந்து பொரிக்கிறதா கூட நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பொரிக்கிறது அதிகம் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 2 தான் நான் பொரிச்சு காட்ட போகிறேன். மற்றெல்லாம் நான் ஃப்ராயரில் தான் வச்சு சுட்டு எடுக்க போகிறேன். வெளியே மாவு கலவை மட்டும் தான் வேகணும். அதனால் ரொம்ப நேரம் போட்டு வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பட்டர் போட்டு மாவு பிசைகிறதுனால இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நீ தான் சாப்பிட்ணும், உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எண்ணெயில் போட்டு பிடிச்சா அதுக்குள்ளே ஒன்றை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஊன்னு சொல்லி சுட இது வந்து ஃப்ராயரில் வச்சு சுட்டது, எண்ணெய் இல்லாமல் செஞ்சது. இது எண்ணெயில் செஞ்சது. கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆமாம், ருசி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகம், எண்ணெய் இல்லாமல் மேலேயும் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இன்னும் பொரிச்சதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பொரிக்காதனால இது கொஞ்சம் எனக்குலாம் இதான் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் ஒரு பையை போட்டுட்டு, பிளாஸ்டிக் பையை ஒட்டி போட்டுட்டு இதை எடுத்து அடுக்கி ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சு ஐஸ் பெட்டியில் நம்ம ஒரே வச்சிட்டோம்னா 1 மாதம் கழித்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். எடுத்து அப்போ வந்து சூடாக்கியோ பொரிச்சோ எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இதை வந்து எடுத்து வைக்க போகிறேன். மூடி இந்த மாதிரி லேயராக நீங்கள் ஒட்டாமல் வச்சிங்கன்னா அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஒரே வச்சிடணும். வச்சு நம்ம தேவைப்படும் போது எடுத்து 1 மாதம் ஆனால் கூட நல்லாயிருக்கும். அது உறைஞ்சி போய் இருக்கிறதுனால செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சு அது இலகுனதோடு நீங்கள் பொரிச்சு சாப்பிட்லாம். நம்ம ஸ்டைலில் கறிப்பாவு தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.